இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ஈரானிய பாதுகாப்பு அமைச்சக கட்டடத்தின் மீதும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரானில் உள்ள எண்ணெய் உற்பத்தி மையங்கள், ஆயுத தொழிற்சாலைகளை இஸ்ரேல் தாக்கக்கூடும் என ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஈரானின் தலைநகரில் உள்ள ஷாஹ்ரான் எண்ணெய் கிடங்கு இஸ்ரேலிய தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெஹ்ரான் எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் காசா, லெபனான், ஏமன் ஆகிய நாடுகளையும் இஸ்ரேல் தாக்க தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 6 பேர் இருந்ததாகவும் 180 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல் அவீவில் பல கட்டடங்கள் இடிந்து கிடப்பதை காண முடிந்ததாக AP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானிய தாக்குதல் இஸ்ரேலின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மற்றும் போர் விமான எரிபொருள் உற்பத்தி இடங்களை குறிவைத்து இருந்ததாக ஈரானின் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஈரானில் அணுசக்தி மையங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதையும் AP செய்தி நிறுவனத்தின் படங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கிடையே இரு நாடுகளும் போரை நிறுத்த வேண்டும் என சீனா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவரான காஜா கல்லாஸின் அலுவலகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தரப்பினரும் சர்வதேச சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் நிதானத்தை காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலை அடுத்து மத்திய கிழக்கின் ஸ்திரத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து குறித்து ஆழ்ந்த கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே தாங்களும் சண்டையை நிறுத்துவோம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு மௌனம் சாதித்தது தொடர்பாக ஈரான் விமர்சித்துள்ளது. ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடன் இனி ஒத்துழைக்கப் போவதில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் அரக்சி இஸ்ரேலுடனான ஈரானின் மோதல் அண்டை நாடுகளுக்கு விரிவடைவதை விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். ஈரான் கத்தாருடன் பகிர்ந்து கொள்ளும் கடல்சார் எரிவாயு வயல் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து பேசியுள்ள அரக்சி அதை ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு மற்றும் மிகவும் ஆபத்தான செயல் என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் நோக்கம் ஈரானின் எல்லைக்கு வெளியே போரை விழுப்பது என்று விமர்சித்துள்ளார். இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். அதே நேரம் அணுசக்தி தொடர்பான தங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றால் மட்டுமே மேலும் சீரழிவுகள் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்றும் ஈரானை டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஆனால் இந்த சூழலில் பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.